6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ல் இருந்ததுன்னா, இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது இடுப்புன்னு சொல்லுவோம். அந்த இடுப்பு எலும்பு தேய்மானம் அது இப்போ ஆரம்பிச்சிருக்காது, அது முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, அதை சர்ஜரி பண்ணணும். அது பலம் இல்லாமல் இருக்கிறது, பெல்ட் போடுறது. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருப்பாங்க, இந்த பக்கம் பெல்ட் போட்டுன்னு நடப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்குமானா அவங்களுக்கு அங்கே கொடுக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே இருக்கும். அதில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போதுமே தேவை. ஏன்னா இந்த வயதான பெண்களாக இருந்தாலும் சரி, சிறு குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த நீர்க்கட்டிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். மென்சஸ் கரெக்டாக போகுதா இல்லைனா கரெக்டாக ஆகிறாங்களா அப்படிங்கிறத அந்த குழந்தைகள்கிட்ட கவனிக்கணும். பெரியவங்களுக்கு அதில் ஃபைப்ராய்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கே குறிகாட்டும். அது 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை கண்டிப்பாக அவங்க ஸ்கேனிங் அப்படிங்கிறது பண்ணணும். இதுவே அவங்களுக்கு இரத்த கட்டிகளாக உருவாக்கக்கூடிய தன்மை அந்த கேன்சர் சம்மந்தப்பட்டதுன்னு கூட சொல்லுவாங்க. அதை கூட உருவாக்கும். இந்த மெனோபாஸ் டைமாக இருக்கிறனாலும் சரி, அவங்களுக்கு கொஞ்சம் டாக்டர் அப்படிங்கிறது அட்வைஸ் தேவைப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுவே குழந்தை பிறக்கக்கூடிய அந்த வயசில் உள்ள பெண்மணிகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த குழந்தை பிறப்பிலேயே தடை, கர்ப்பப்பை பலமில்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த பலப்படுத்துறதுக்கு உண்டான தன்மையை அவங்க படுத்தணும். அதுக்காக அந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கு தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன்.